வேதத்தை படிச்சு அறிந்து கொள்ளுங்கள். நான் வேதத்தை படித்தேன், தேவன் அன்புள்ளவர் என்று கண்டேன். ஆனால் அதே வேதத்தை படித்த போது தேவன் பரிசுத்தர் என்று கண்டேன். அந்த வேதத்தை படித்தேன், அவர் என் அப்பா என்று நான் கண்டேன். ஆனால் அதே வேதத்தை படித்த பொழுது அவர் நீதிபதி என்று கண்டேன். நான் வேதத்தை படித்தேன், அவர் மரித்தவர் என்று கண்டேன். ஆனால் அதே வேதத்தை படித்த பொழுது அவர் உயிரோடு கூட எழுந்தவர் என்று கண்டேன். நான் வேதத்தை படித்தேன், அவர் அநேகருக்கு அற்புதம் செய்தார் என்று கண்டேன். நான் அதே வேதத்தை படித்த போது அவர் நாசரேத்திலே அற்புதம் செய்யவில்லை என்பதையும் கண்டேன். நான் வேதத்தை படித்தேன், அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறதை கண்டேன். அதே வேதத்தை நான் படித்த பொழுது தாவீது ஜெபத்தை தாண்டி அவனுக்கு பிறந்த பிள்ளையை அவர் கொன்றார் என்று கண்டேன். நான் வேதத்தை படித்த பொழுது மோசேவை அழைத்ததை கண்டேன். நான் வேதத்தை படித்த பொழுது அதே மோசேயை விருத்த சேதனத்தின் நிமித்தம் தேவன் கொல்ல துடித்தார் என்பதையும் கண்டேன். நான் வேதத்தை படித்த பொழுது கிதியோனை அவர் பராக்கிரமசாலி என்று அழைத்ததை கண்டேன். நான் வேதத்தை படித்த பொழுது கிதியோன் பாகாலுக்கு பின்பதாக போகிற சூழ்நிலை வந்த பொழுது அவன் குடும்பத்தை தேவன் எதிர்த்தார் என்று கண்டேன். நான் வேதத்தை படித்த பொழுது சாலமோனை பார்த்து, நீ சமாதான புருஷன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவர் ஆசீர்வதித்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்தார் என்று கண்டேன். அதே வேதத்தை நான் கூர்ந்து வாசித்த பொழுது ரேசோன் ஆதாத் என்கிற 2 விரோதிகளை சாலமோனுக்கு விரோதமாய் தேவன் எழுப்பினார் என்பதையும் கண்டேன். நான் ஒரு புறத்துல மாத்திரம் வேதத்தை வாசிக்கிற ஏமாற்றுக்காரன் அல்ல. நான் ஒரு புறத்துல மாத்திரம் வேதத்தை போதிக்கிற ஏமாற்றுக்காரன் அல்ல. ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கிறதோ, என் ஆண்டவருக்கு 2 பக்கங்கள் இருக்கிறதை நான் கண்டுபிடித்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன்.